இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதின் மகத்துவம் என்ன? அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். கந்த சஷ்டி கவசம் என்ற பெயரிலே அழைக்கிறார்கள். கவசம்னா என்ன அர்த்தம்? கவசம்னா எங்க யூஸ் பண்ணுவோம்? நம்முடைய பாதுகாப்புக்காக யூஸ் பண்றது தானே கவசம்ங்கிறது. ஆக கந்த சஷ்டி கவசம் என்பது நம்மை எதிரிகளிடமிருந்து, எதிர்மறை சக்திகளிடமிருந்து ஒரு கவசமாக இருந்து பாதுகாக்கிறது என்பதால் தானே இந்த கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் பாராயணம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதாவது ஒரு சஷ்டி நாள், ஒரு கிருத்திகை நாள், செவ்வாய்க்கிழமை தோறும் பாராயணம் செய்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட இந்த நாட்களில் மட்டுமாவது பாராயணம் பண்ணுங்கிறார். தினந்தோறும் பாராயணம் செய்வது என்பது அபரிமிதமான நற்பலன்களை தரும். இது நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகவே செயல்படுகிறது. நம்மை எதிர்மறை சக்திகளிடமிருந்து பாதுகாக்கின்ற அரணாகவே பயன்படுகிறது. அப்படி என்ன சார் இதுல இருக்கு அப்படின்னு சொன்னா, தேவராய சுவாமிகள் இயற்றிய ஒரு படைப்பு தான் இந்த கந்த சஷ்டி கவசம் என்பது. இதுல பார்த்தோம்னா எல்லா இடத்திலையுமே பார்த்தோம்னா காக்க காக்க காக்கங்கிறது ஒவ்வொரு லைன்லயுமே வந்துகிட்டே இருக்கும். காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. எல்லா இடங்களிலுமே காக்க காக்க காக்கன்னு வரும். இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு நேரலாம், அந்த பிரச்சனையிலிருந்து நீ என்னை காப்பாற்ற வேண்டும். அவ்வளவு ஏன், நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளையும் குறிப்பிட்டு இந்த பகுதிகளிலெல்லாம் நேரக்கூடிய பிரச்சனைகளை, அந்த பிரச்சனைகளிடமிருந்து நீ என்னை பாதுகாப்பாயாக, நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புகள், அந்த பாகங்களிலெல்லாம் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் ஆராய்ந்து அவைகளிலிருந்தெல்லாம் நீ என்னை பாதுகாப்பாயாக என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற விதமாக இந்த கந்த சஷ்டி கவசமானது அமைந்திருக்கிறது. சஷ்டி அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் 6 அப்படிங்கிறது, அதாவது சஷ்டி திதிங்கிறது 6வது திதியாக வரும். சஷ்டி அப்த பூர்த்தின்னு சொன்னோம்னா 60வது கல்யாணம், 60ஆம் கல்யாணம் சொல்லியிருப்பா. 60 வயது முடியும் பொழுது சஷ்டி அப்த பூர்த்திங்கிற மாதிரி வச்சிருப்பா. ஆக சஷ்டி என்பது 6 என்கின்ற எண்ணை குறிக்கிறது. இங்க எப்படி சொல்றான்னு பார்த்தோம்னா, ஒரு 6 விஷயங்களால் நமக்கு பிரச்சனைகள் என்பது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அது என்ன 6 விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பஞ்சேந்திரியங்கள்னு சொல்றோம் இல்லையா, ஐம்புலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதோடு நம்முடைய மனம் என்பதும் இணையும் பொழுது, 6வதாக நம்முடைய மனமானது இணையும் பொழுது, அந்த மெய், வாய், கண், மூக்கு, செவியினை இந்த மனமானது தவறான வழியிலே வழி நடத்தும் பொழுது என்ன ஆகிறது, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை என்பது வந்து சேர்ந்து விடுகிறது. வாயால் ஒரு தவறான வார்த்தைகளை பேசுகிறோம் என்று சொன்னால் அதன் மூலமாக நாம் எதிரிகளை சம்பாதித்துக் கொள்கிறோம் தானே. இப்படி இந்த ஐம்புலன்களையும் நம்முடைய மனமானது கட்டுப்படுத்தாமல், மனமானது தன் போக்கிலே இந்த ஐம்புலன்களையும் செயல்படுத்தினால் விளையக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, ஆக இந்த மனமும் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும், இந்த ஐம்புலன்களும் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும், இந்த 6 விஷயங்களும் நம்முடைய கட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கந்த சஷ்டி கவசத்தினை பாராயணம் செய்ய வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த வார்த்தைகளிலேயே வரும். நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளாக நம்ம உச்சரித்து பார்த்தாலே நமக்கே அதனுடைய பொருளானது புரிந்துவிடும். தூய தமிழ்ல தானே இருக்கு, அழகா புரிஞ்சுக்கலாம். தினந்தோறும் பாராயணம் செய்பவர்கள் இதனை அனுபவித்து உணர்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா, நம்முடைய உள்ளுக்குள்ளாகவே, நமக்குள்ளாகவே 6 விதமான எதிரிகள் என்பது உண்டு. யார் அந்த 6 விதமான எதிரிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம் சொல்லப்படக்கூடிய இந்த 6 எதிரிகள் நமக்குள்ளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களையும் நாம் கட்டுக்குள்ளாக வைத்திருக்க வேண்டும். இந்த 6 எதிரிகளும் என்றென்றும் அடிபணிந்துதான் இருக்க வேண்டுமே தவிர, இவர்கள் தங்களுடைய தகுதிக்கு மீறி, அதாவது இந்த காம, குரோத, லோப, மோக, மதமாத்சரியம் என்பது ஒரு கட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும். இது தன்னை தாண்டி செல்லும் பொழுது அதன் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் என்பது வந்துவிடும். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த எதிரியே நமக்கு பிரச்சனையை தந்து விடுவார் என்பதால இவர்களையும் அடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கந்த சஷ்டி கவச பாராயணம் என்பது மேற்கொள்ளப்படுகிறது.
இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தாத்பரியத்தினை புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வரலாம், என்னுடைய உடம்பிலே பிரச்சனைகள் வரலாம், நோய் நொடிகள் வரலாம், இது போக வெளியிலிருந்து கூட எதிர்மறை சக்திகள் எல்லாம் என்னை வந்து தாக்கலாம், அதிலிருந்தெல்லாம் நீ என்னை காப்பாயாக, நீ என்னை காக்கின்ற விதமாக இந்த காப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த காப்பு என்கின்ற இந்த கவசத்தினை நான் தினந்தோறும் பாராயணம் செய்கிறேன், நீ என்னை காப்பாயாக. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினில் நோக்க என்பதை மீண்டும் மீண்டும் பாராயணம் செய்து கொண்டிருந்தாலே போதுமானது. முருகப்பெருமான் நம்மை நிச்சயமாக பாதுகாப்பார். அந்த கந்தசஷ்டி அப்படின்னு வரும்பொழுது நம்ம வந்து ஐப்பசி மாதம் அந்த அமாவாசை கழிந்த தீபாவளி கழிந்த 6வது நாள் தான் நம்ம அந்த கந்த சஷ்டிங்கிறத கொண்டாடுறோம் இல்லையா. அந்த சூரசம்ஹாரம் என்கின்ற அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது அந்த 6 நாட்களுமே, அந்த ஸ்கந்த சஷ்டி 6 நாட்களுமே விரதம் இருப்பார்கள். கடுமையான விரதத்தினை மேற்கொண்டு இந்த 6வது நாள் அந்த சூரசம்ஹாரம் முடிந்த பிற்பாடுதான் தங்களுடைய விரதத்தினையே பூர்த்தி செய்வார்கள். இந்த 6 நாட்களிலும் அவசியம் கந்தசஷ்டி கவச பாராயணத்தை மேற்கொள்ள வேண்டியது. இந்த 6 நாட்களும் நாம் அந்த கந்தசஷ்டி கவச பாராயணத்தை முறையாக விரதம் இருந்து மேற்கொள்ளும் பொழுது வருடம் முழுக்க நாம் கந்தசஷ்டி கவச பாராயணம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அது அந்த 6 நாட்களிலேயே நமக்கு கிடைத்து விடுகிறது. நம்முடைய மனமானது கட்டுப்படுகிறது. அதன் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் என்பதே உருவாவது இல்லை. அந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் இறைவன் நம்மை பாதுகாத்து விடுகிறார். இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.